Good evening, students. சம்மருக்கு என்ன முசாம்பி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறியா? இப்போ நான் ஜூஸ் போட போகிறது இல்லை, அப்புறமா. ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ ஃபார்முலா ரீலேர்னிங் ஒன்று கற்றுக்க போகிறேன். இது என்ன ஷேப் தெரியுதா? எஸ், மோர் ஆர் லெஸ் அ ஸ்பியர். அதோட டயமீட்டர் மெஷர் பண்ணுறேன். 7 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த முசாம்பியோட டயமீட்டர் 7 சென்டிமீட்டர் இருந்தது. முசாம்பி வந்து மோர் ஆர் லெஸ் ஸ்பியர். இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா இப்போ கற்றுக்க போகிறோம். ஓகே, என்ன பண்ண போகிறேன்றது பாருங்க. அந்த 7 சென்டிமீட்டர் டயமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த டயமீட்டரை நான் வந்து காம்பஸில் எடுத்து தட் இஸ் அதை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸ்பியரோடைய டயமீட்டரை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போது இந்த ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது முசாம்பியோட தோலை எடுக்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் யூனிஃபார்மாக கொஞ்சம் அழகாக ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அந்த தோலை நிதானமாக எடுக்க போகிறோம். இந்த தோல்ங்கிறது என்ன, மேலே இருக்க சர்ஃபேஸ் இல்லையா, தோல் எதை கவர் பண்ணியிருக்கு, இந்த ஸ்பியரோடைய சர்ஃபேஸை கவர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே சேம் தான். தட் இஸ் நம்ம ஜென்ரலாக ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிவிடும் இல்லையா. ஸோ இந்த ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கிறது தான் இந்த முசாம்பியோட தோல், அதாவது இந்த ஸ்வீட் லைம் சொல்லலாம், சாத்துக்குடியோட தோல். ஸோ அந்த தோலை நான் எடுக்க போகிறேன், அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை தனியாக எடுத்து பார்க்க போகிறோம். சரியா, சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ இப்படி பீல் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம இப்போது அதோட ஃபார்முலாவை ரிலேட் பண்ண போகிறோம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா? எஸ் சொல்லு பார்க்கலாம், ஞாபகப்படுத்தி சொல்லு. வெரி குட். எஸ், நிறைய பேர் சொல்கிறீங்க, எல்லாருக்கும் கேட்குறது எனக்கு கரெக்டு. 4πr². அந்த ஃபார்முலா இப்போ நமக்கு கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம எடுத்திருக்க சர்க்கிள் என்ன ஞாபகம் இருக்கா? சர்க்கிள் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கோமா அந்த A4 ஷீட்டில். அதோட ரேடியஸ் வந்து இந்த ஸ்பியருடைய டயமீட்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த சர்க்கிள் மேலே இந்த பீல் பண்ண தோலை என்ன முடியறதோ அந்த அளவுக்கு ஒரு சர்க்குலர் ஷேப்க்கு கொண்டு வர போகிறோம். அந்த சர்க்கிள் மேலே இதை பிளேஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, இந்த ஸ்பியர்லேருந்து கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஒரே ஒரு பிட் அங்கே மீந்திருக்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாதா பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்லேருந்து கட் பண்ணதுனால எனக்கு இது அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வரல, பட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு அரேஞ்ச் பண்ணும்போது அந்த பேப்பரோட பதியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நான் கிழிச்சு யூஸ் பண்ணிக்க, தட் இஸ் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு நம்ம அழகாக அந்த பிட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணி, கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணினே தவிர தூக்கி போடல எதையுமே. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி அந்த பேப்பரோட நம்ம என்ன பண்ண போகிறோம், பதிய வைக்க போகிறோம். சரியா, பதிய வச்சா தான் உனக்கு அந்த 3 டைமென்ஷனல் இது வியூ வந்து 2 டைமென்ஷனோட போய் செட் ஆகும். புரியுறதா? மேலே எழும்பி இல்லாமல் நம்ம அந்த பேப்பரோட பதிவு வச்சோம்னா தான் ஏரியாவை நம்மளால எக்ஸாக்டாக கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கிழிச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஏரியாவை நம்ம வேஸ்ட்டும் பண்ணலை, நம்ம விடவும் இல்லை. பார்க்குறீங்களா, ஒவ்வொரு ஏரியாவாக ஒரு பார்ட்டாக கவர் பண்ணுறோம். இந்த சர்க்கிளுடைய கம்ப்ளீட் ஏரியாவை கவர் பண்ணுறோம். ஓகே, நம்ம வரைஞ்சி வச்சிருக்க சர்க்கிள் வந்து 7 சென்டிமீட்டர் சர்க்கிள். அந்த 7 சென்டிமீட்டர்ன்றது எதை மென்ஷன் பண்ணுறது? ஸ்பியரோடைய டயமீட்டர். ஓகே, ஸோ அதை ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம். அந்த சர்க்கிள் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஸ்லைட்டாக நம்ம பண்ணுறது வந்து அந்த பீசஸை வந்து அந்த கேப்லலாம் ஃபில் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி அந்த சர்க்கிளோடைய ஏரியாவை கவர் பண்ணிடும் அப்படின்றது காட்டுறதுக்காக. நல்லா பாருங்கள், நல்ல சர்க்கிளோட ஷேப் நமக்கு கவர் ஆகிடுது. ஓகே, இந்த கவர் ஆன ஏரியா எதை கவர் பண்ணியிருக்கு? சர்க்கிளுடைய ஏரியாவை. சர்க்கிளோடைய ஏரியா ஃபார்முலா உனக்கு ஞாபகம் இருக்கா? எஸ்,
பை ஆர் ஸ்கொயர். அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாவும் ரீலேர்னிங்கில் வேணுமா? ஓகே, பண்ணிட்டா போச்சு. அப்புறமா இன்னொரு முறை அதை பண்ணலாம். இப்போ உனக்கு தெரியும் சர்க்கிளுடைய ஏரியா பை ஆர் ஸ்கொயர்னு. பார்த்தீங்களா, சர்க்கிள் கவர் ஆயிடுது. சர்க்கிள் கம்ப்ளீட் ஆச்சா? இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து நம்ம எடுத்த ஸ்பியருடைய diameter. Okay, radius of the circle is equal to diameter of the sphere, which is diameter வந்து நம்ம 2r ன்னு சொல்றோம். diameter of the sphere, அதனால ஸ்பியரோட radius r னா diameter 2r அப்படி வச்சுக்கிறோம். ஓகே, so area of the circle ஃபார்முலா தெரியும், pi r square. r இங்க வந்து 2r, so 2r the whole square போடுறோம். அப்போ 4 pi r square ஆகும். புரியுதா? 2r the whole square, 4r square. So 4 pi r square is the surface area of the sphere. Okay, formula எப்படி derive ஆச்சுன்னு புரிஞ்சுதா? ஃபார்முலாவும் நம்ம கத்துட்டு இருக்கோம், derive பண்ணல பட் கத்துட்டு இருக்கோம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. Okay, surface area of the sphere is 4 pi r square square units. Thank you children. Bye. Enjoy.